தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. கடவுள்கிட்ட நீ அன்பா இருக்கியா, உண்மையா இருக்கியா? ஆண்டவர் எதிர்பார்க்குற ட்ரூத். அதுதான் காந்தி சொன்னார், உண்மைதான் கடவுள், கடவுள் உண்மை இல்லை. கடவுள் தான் உண்மைன்னு சொல்கிறோம், பொய், அவன் ஏமாத்துறான். அது பகல் வேஷம்ங்கிறார், அது வேஷம்ங்கிறார். அதுதான் உண்மை. பைபிள் அதான் சொல்லுது. அன்பினால் செய்கிற கிரியை. பரலோகத்துக்கு என்ன வழி? அன்பு, லவ். பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன? மத்தேயு 25 சாப்டரு, முதல் சாப்டரு. ரெடியாக இருக்காங்க, ஆயத்தமாக இருக்காங்க. ஊருக்கு போகிறதுனா நல்லா குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி நல்லா ஷாம்பு போட்டு தலையை செய்வி புது ட்ரெஸ் போட்டோ இல்லை நல்லா அயன் பண்ண ட்ரெஸ்ஸோ, நம்மகிட்ட இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ் நம்மகிட்ட இருக்கிறதுல ரெடியாகி போகிறோம். இன்றைக்கி நம்ம மெட்ரோவில் வரப்போ ஒரு பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு வருது. அது நார்த் இந்தியன், ஈஸ்ட் நார்த் இந்தியனாக இருக்கணும். அந்த பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி லுக்காக ஒரு வாலிபப்பிள் ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஏன்னா ஃப்ளைட்டில் போகிறான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறா. நான் மீனம்பாக்கத்தில் ஏன்னா அப்போ அந்த பொண்ணு அங்கே இறங்கலை, அது ஏர்போர்ட்டில் தான் இறங்க போகுது. அப்போ எங்கேயோ ஃப்ளைட்டில் தான் போகுது, டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருது. அதே மாதிரி நம்ம இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன், திடீர்னு எதுக்கு நான் இன்றைக்கி அங்கி போட்டேன்னா ரொம்ப ஒல்லியாக தெரிகிறேன் கேமராவில். அங்கி போட்டால் ஒல்லியாக தெரியல, அதுக்காகவே அங்கி போட்டேன் நான். அப்போ ரொம்ப ஒல்லியாக அரைக்கை சேட்டை போட்டால் ரொம்ப சின்ன பையனாக தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி தெரியுது, அது பார்க்க நல்லா தெரியல. அதனால அங்கி போட்டேன். அதுக்கு அதே மாதிரி ஐயரும் அங்கி போட்டார். ஆனால் இதெல்லாம் இல்லை, மனுஷனை கண்டு போக முடியாது. அன்பினால் செய்கிற கிரியை, இந்த லவ். ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டவர் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீதிமொழிகள் 28:20 நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல நீதிமொழியில் சொல்லியிருக்காங்க, ட்ரூத், உண்மை. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. பவுலடிகள் சொல்கிறார், கடைசியாக சகோதரே, ட்ரூத், உண்மை. கடவுள் விரும்புகிறது என்னென்னா உண்மை இருக்கா, உண்மை இருக்கா, நீ உண்மையாக இருக்கியா? கடவுள்கிட்ட எந்த வகையில் நம்ம எல்லா நிலையிலும் உண்மையாக இருக்கிறப்போ ஆண்டவர் நம்மை ஒரு காலம் கைவிட மாட்டார். கடவுளுடைய பார்வையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த உண்மை தான் ஒரு மனுஷனை எல்லா நிலையிலும் கொண்டு போகும். ஒருவேளை எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், என் குடும்பத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்லிப் ஆகியிருப்போம். அந்த ஸ்லிப் ஆனவுடனே தசைப்பிடிப்பு, நரம்பு சுளுக்கு, போன் கிராக்கு இதெல்லாம் வரும். இதே தான் வாழ்க்கையில் வியாதி என்பது, மனது கஷ்டம் என்பது. ஆண்டோடைய சத்தியத்துக்கு விலகி, சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொல்கிறார். அந்த கட்டுக்கதைகளுக்கு இல்லை, சத்தியத்திற்கு, ட்ரூத்தை நம்ம உண்மையாக இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மருமகளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், வந்த பிறகு அந்த அப்பா ஏதோ சொத்தை விற்று கல்யாணம் பண்ணி மகளை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இதை கொடுக்கல அதை கொடுக்கல, அந்த பிள்ளை போய் ட்ரெஸ்ஸு அந்த பிள்ளையை தொந்தரவு பண்ணுறது, அது உண்மைக்கேடு, அது உண்மைக்கேடு, உண்மைக்கேடு. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறப்போ ஹவுஸ் ஓனர் இவ்வளோ கண்டிஷன் சொல்கிறாங்க. அந்த கண்டிஷன் ஒத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகணும். நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, உங்கள் பாஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, இல்லைனா கேட்குற சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போன பிறகு இப்படித்தான் நாங்கள் இருப்போன்னு சொல்கிறது ட்ரூத் இல்லை. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீடு. ஏன்னா சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு, வாடகை வீட்டுக்காரனுக்கு உலகத்தெல்லாம் வீடு தான். காசுக்கு தகுந்த மாதிரி வீடு ஹைவே. நம்ம ஒரு வீடு, ஒரே வீடு தான், இவ்வளோ தான் என் வீடு, இப்படி தான், அதுதான் லைஃப் செட்டில்டு. இது ஓன் ஹவுஸ். ரெண்டட் ஹவுஸ் அப்படி இல்லை. எவ்வளோ வாடகை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பெட்ரூமு, எத்தனை ஹாலு, எத்தனை கிச்சனு, எவ்வளவு போர்ட்டிக்கோ, எவ்வளோ சைஸு, இவ்வளோ வசதி, இது டப்புக்கு தகுந்த மாதிரி. அப்போது நம்ம அந்த உண்மை எதுவுமே தண்டல் வாங்குகிறோம் அவசரத்துக்கு, ஒத்துக்கிட்டு தான், வட்டிக்கு ஒத்துக்கிட்டு தானே வாங்குகிறோம். கடை வத்தலக்குண்டில் ஒரு வட்டி கடை இருக்குது, வட்டி கடப்பாறை வட்டி, அதுக்கு பேர் என்னது, கடப்பாறை வட்டி. 1 லட்ச ரூபா கொடுத்தா தினம் 1000 ரூபா வட்டி. எவ்வளவு? தினம் 1000 ரூபா வட்டி. முதல் கிடையாது, தினம் 1000 ரூபா கொடுத்துடணும். காலையில் 8 மணிக்கு வருவார், அந்தோன்னு 1000 ரூபா கொடுத்துடணும். 100 நாள் கொடுத்தா என்னாச்சு? 1 லட்ச ரூபா சரியாக போச்சு. இப்போ நான் 1 லட்ச ரூபா சரியாக போச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாமா?
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ. நம்ம கடன் என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமே கடன் வாங்காததான். எங்கள் பிரதர் கடனே வாங்க மாட்டார். இப்போ கூட நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்துருக்குறோம். அதுக்கு ஒரு 8 கோடி ரூபா கடன் வாங்கிட்டோம். 15-20 கோடி ரூபா செலவு. நான் வேண்டான்னு சொன்னேன். பிள்ளைங்க பெரிய லெவலில் ஆரம்பிக்கணும், வாங்கிட்டாங்க. சில நேரங்களில் நினைக்கிறப்போ தூக்கம் வராது. கடன் வாங்கக்கூடாது. நம்ம சத்தியத்துக்கு தள்ளி போயிடுறோம். கடன் வாங்கக்கூடாது. நம்ம கவர்மெண்ட்டே இன்றைக்கி, நம்ம இந்தியா உலகமே கடன் கொடுக்க ஆயத்தம். உலகமே என்றைக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்ததோ நம்ம கதை கந்தல். என்றைக்கு கையில் சம்பளம் கொடுத்தானோ மணி பேர்ஸில் வச்சு ஜீவனம் செலவு பண்ணுவோம். 20ஆம் தேதி ஆனால் மணி பேர்ஸ் காலி ஆகிரும். இவ்வளோ தான் காசு இருக்குன்னு எண்ணி செலவு பண்ணுவோம். 28ஆம் தேதி டீ காஃபி கூட குறைச்சிரும், ஏன்னா காசு இல்லை. ஆனால் 1ஆம் தேதி நிறைவாக இருப்போம். இப்போ கார்டு வந்தோடனே கணக்கே தெரியாது. அவங்க போட்டோன்னே மொத்த பணத்தோடு வட்டியோடு எடுத்துக்கிறான். 5 ரூபா பொருள் 6 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் கார்டு இல்லை. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. டெபிட் கார்டு கவர்மெண்ட்டில் ஏன் உலக அளவில் யூஸ் பண்ணுன்னா, நீ எங்கே போனாலும். இப்போது நாங்கள் கடந்த வருஷத்தில் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தோம். பொக்காக்கோ, வியட்நாமில் ஒரு ஊர் பொக்காக்கோன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். ட்ராவல் டூருக்கு. ஒரு இடத்துல போய் டீ சாப்பிட்டோம். கார்டு தான் அக்செப்ட் பண்ணுது, காசு அக்செப்ட் பண்ண மாட்டுது. சிங்கப்பூரோ மலேசியாவோ முந்தின வருஷம் போனோம், கார்டு தான் அக்செப்ட் பண்ணுது. ஏர்போர்ட்டில் ஒரு சில ஏர்போர்ட்டில் கார்டு தான் வாங்குகிறாங்க. ஆனால் என்கிட்ட கார்டே நான் வச்சுக்கல, ஏன்னா கடன்காரன் ஆகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் என்கிட்ட கார்டே கிடையாது. ஏன்னா கார்டு யூஸ் பண்ணவும் நான் விரும்பலை. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் ஆண்டோடைய கட்டளைக்கு உண்மையுள்ள மனிதர்களாய் காணப்படுறோமா? 28ஆம் தேதியிலேருந்து தினமும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் காத்திருக்கீங்க. இதுவே பெரிய ஒரு ரெக்கார்டு. காத்திருக்கிற நீங்கள் நானும் உண்மையுள்ள மக்களாய் காணப்படுறோம். கடவுள் நம்மகிட்ட எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையுள்ளராக இருக்கிறப்போ நம்மளை உயர்த்தும் ஆண்டவர். நல்ல ஒரு அட்வைஸ் நம்ம ஆண்டவர். எந்த வேலையும் அவற்றை கேட்டு நம்ம செய்கிறப்போ அவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவற்ற உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிலையில் தங்குவான். கோழி தன் குஞ்சில் எப்படி அந்த செட்டைகளில் போய் அந்த கோழி அடகாத்து 22 நாள், 21லேருந்து 22 நாள் அடகாத்து அதனுடைய சூடு, அதனுடைய ஹீட்டு அந்த முட்டை மேலே இறங்குறப்போ அந்த வெள்ளைக்கருவும் அந்த மஞ்சள் கருவும் ஒன்றாக இணைந்து அது ஒரு உயிராகி வெளியே வருது. வெளியே வர்றப்போ அது அந்த முட்டையை உடச்சிக்கிட்டு அது எப்படி வருதுன்னே தெரியல. அவ்வளோ பெரிய உருவம் போராட்டத்தின் மத்தியில் வெளியே வருமா. ஒருத்தர் ரொம்ப போராடுதுன்னு ஒரு குஞ்சு அப்படி போராடுதுன்னு அந்த முட்டையை எடுத்து விட்டாராம் அந்த ஓடை. அந்த குஞ்சு வெளியே வந்துச்சு. ஆனால் அந்த குஞ்சு நடக்கவே இல்லை. பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த நடக்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த போராட்டத்தின் மத்தியில் ரொம்ப போராடி ஒரு குஞ்சு தன்னாலே வெளியே வந்துச்சு. வெளியே வந்து அடுத்த நிமிடம் எழுந்து நடந்ததான். இதுதான் வாழ்க்கை என்பது போராட்டம். அந்த போராட்டத்தின் மத்தியில் வெளியே வந்த அந்த கோழி முதல் நாள் தன்னோடு அந்த குஞ்சுகளை வச்சுருக்கு. அந்த தன் அழகை கொண்டு அப்படியே கூப்பிடும். அது விடாமல் வந்து 24 hours அந்த சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு அந்த சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு அது செவி சாய்க்கணும். செவி சாய்த்து அது அப்படியே மண்ணை கிண்டி விடும். அது எடுக்காது. அதில் இருக்க விதைகளையோ உணவையோ கோழி எடுக்காது, கிண்டி விடும். அப்போ அந்த குஞ்சு அதை கிண்டி பார்க்குறப்ப அதுக்கு உணவு கிடைக்கிது. அது சற்று மாற்றி ஒரு 25-30 நாட்கள் அந்த கோழி தன் குஞ்சை கொத்தி விரட்டி விட்டுருது தனியாக. இதுதான் 25 நாள் கழித்து அதை கொத்தி விரட்டி விட்டுரும். அப்போ தன்னால் இருக்கிற ஒரு பழக்கம். அதுதான் கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பதில் ஆண்டவர் நம்மை அரவணைக்கும் ஆண்டவர். அப்படி அரவணைக்கிறப்ப அந்த ஒரு 2 நாள், 1 நாள், 2 நாள், 3 நாளில் அந்த குஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்போ அது இவ்வளோ தூரத்துலேருந்து அவ்வளோ தூரம் அந்த குஞ்சு இன்னும் 2ஆவது நாள் கடந்து போகும். இது தூரமாக உயரமாக 5 கிலோமீட்டர் உயரம், 5 கிலோமீட்டர்ஸ் ஹைட். ஃப்ளைட்டு பறக்கிறத விட வெயிட். ஏன்னா நம்ம சர்ச்சில் நிறைய பேர் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஃப்ளைட்டு பறக்கிறத விட ஹைட்டு. அவ்வளோ ஹைட்டில் இருந்து அப்படி இருப்பதிலே அந்த கண் ரொம்ப சின்ன கண், கூச்ச பார்வை. 5 கிலோமீட்டர் அந்த குஞ்சை எய்ம் பண்ணி கீழே வருமா. அந்த வர்ற ஸ்பீடில் வந்து அதை தூக்கிடணும்.
அது வர்ற ஸ்பீடு அந்த கோழி என்ன பண்ணும், குஞ்சையும் பார்க்கும், உணவும் கொடுக்கும். அந்த கழுகு நம்ம பிள்ளையை அடிக்க வருதானே இதையும் கவனிக்கும். அது கவனித்து அந்த ஸ்பீடில் வர்றப்போ இதுக்கு எப்படி கேட்கும் அந்த கோழிக்கு தெரியல. அதுதான் ஆண்டவருடைய சக்தி. அது ஓன்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை அந்த குஞ்சு லெசன் பண்ணியிருந்தா அந்த செட்டையில் வந்து உட்காந்துரும், தப்பிச்சிக்கிச்சு. லெசன் பண்ணலைன்னா தப்பிக்க முடியாது. அதே மாதிரி ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர் நம்மை. அந்த மேய்ப்பனுடைய சத்தம் என்ன, அந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். இந்த வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை கருத்தாய் கை கொள்வாயானால் உலகத்துள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பேன். உபாகம் 28:1, 128:1. கர்த்தருக்கு பயந்து, ஃபியர் டு த லார்ட், அந்த மேய்ப்பனுக்கு பயந்து. அதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அவர் சொல்றார், நீரே என் அடைக்கலம், என் நம்பிக்கை, என் கோட்டை, என் ஃபோர்ட்ரஸ். நீரே என் அடைக்கலம், நம்பிக்கைங்கிறார். அவர் நம்பிக்கிறப்ப 91:3 தப்புவிக்கும் ஆண்டவர், தப்புவிக்கும் ஆண்டவர். 91:11 வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. என் வழி எப்படி இருக்கு? நீங்கள் 1ஆம் தேதி எப்படி ஜெபம் பண்ணீங்களோ, இந்த வருஷம் கடந்த வருஷம் முழுதும் என்னை பாதுகாத்துறீங்க. இந்த வருஷம் உமக்கேற்ற வழி எனக்கு வேணும்பா. உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் உபயோகப்படுற வழி எனக்கு வேணும். வழியை ஒப்புவி. கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அதை தான் 91:15 வந்து முடிக்கிறார். என்னை நோக்கி கூப்பிட்டு 91:15 பாருங்க சொல்கிறார், என்னை நோக்கால பண்ணலா. ஒரு மனிதர் பல வியாதி, டாக்டர்கிட்ட போனார். அவர் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட்டு எழுதினார். என்னென்ன வைத்தியம் எழுதினார். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் தெரியும், 55 வருஷம், சாரி 65னா ஒரு 55 வருஷத்துக்கு முன்னால் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஸ்டான்லியில் ஒர்க் பண்ணார். 7 to 9 டைம் போடுவார் டாக்டர் இருக்கிற நேரம். அன்றைக்கி எம்பிபிஎஸ் டாக்டர் தான். அன்றைக்கி எம்எஸ் எம்டியில் ரொம்ப குறைவு. இன்றைக்கி எம்பிபிஎஸ்லாம் வேலைக்கு ஆகலை. எம்எஸ் எம்டி அதுக்கு மேலே மோஸ்ட் ஸ்பெஷாலிட்டி அப்படி போனால் தான் இப்போ சரியாகுது. இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகிடுச்சு எல்லாமே. ஏன்னா மாத்திரை சாப்பிட்டு உடம்பெல்லாம் வீக் ஆகிடுச்சு. ஒரு 5 மருந்து லைனாக வச்சுருப்பார். இது இந்த ட்ரம்மு 3 இருக்க மாதிரி 5 மருந்து லைனாக வச்சுருப்பார். முதல்ல வந்தவங்களுக்கு இதை போடுவார், இது வயர் வலி. அடுத்து வந்தவங்களுக்கு காய்ச்சல், அடுத்து வந்தவங்களுக்கு தலைவலி, அடுத்து வந்தவங்களுக்கு நெஞ்சு வலி. இப்படி லைனாக வரும். அடுத்து இங்கேருந்து வரும். அந்த ஊசியை அந்த கிண்ணத்தில் சூடு ஏறிக்கிட்டு இருக்கும். இப்போ தான் டிஸ்டர்பிள் தூக்கி போடுறது. இவ்வளோ நீளம் ஊசி மருந்து எடுக்கிறதுக்கு இவ்வளோ நீளமாக இருக்கும். நம்மகிட்ட குத்துறதுக்கு இன்னொன்று எடுப்பார். தண்ணி சுட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு அவர் நினச்சா மறக்கவே மறக்காது. நான் அவர் ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டு. எங்கள் வீட்டில் வந்து பார்ப்பார். அந்த காலத்தில் நாங்கள் அப்போ அவ்வளோ சாதாரண ஆட்கள், 2 வீல் சைக்கிள் கூட இல்லை. எங்கள் மேலே ஒரு பாசம். வீட்டுக்கு வந்து ராத்திரி 11 மணிக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவார், பார்ப்பார் மாற்றி. ஆனால் அங்கே அவர்கிட்ட போனால் தான் என்ன ஆகும், 50 காசு அவருக்கு ஃபீஸ். அவர்கிட்ட போனால் தான் என்ன ஆகும், ஒரு 150 பேர் 200 பேர். இது என்னது, ஃபெய்த்து. இதுதான் விசுவாசம். இந்த டாக்டர்கிட்ட போனால் தான், எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனால் தான் என்ன ஆகும், இது என்னது, ஃபெய்த்து. இதுதான் விசுவாசம். இதுதான் பைபிள். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் எந்த இடத்துல இருக்கு, எபிரேயர் 11. நம் விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் எபிரேயர் 12:1 சொல்லுங்க. அடுத்து அதை அப்படியே சொல்லணும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை யார் துவக்கிறா, யார் முடிக்கிறா? ஃபாலோ டு தி ஜீசஸ். லக்கை நோக்கி. அதுதான் ஃபெய்த்து. கடந்த நாளில் கல்கட்டா போனேன். 10:30 மணிக்கு இறங்கினேன். திருப்பி 2:30 ஃப்ளைட்டு. 4 மணி நேரம் கேப்பு. ஒழுங்காக ஏர்போர்ட்லேருந்து சாப்பிட்ருக்கலாம். வெளியே போய் சாப்பிட்லான்னு போனோம். அந்த ஊரில் 12 மணிக்கு தான் சாப்பாடு கொடுப்பானோ ஹோட்டலில். 12 மணிக்கு கூட கொடுக்க மாட்டானா.
ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து 12 மணிக்கு தான் சார்ன்ட்டான். அவன் 1 மணிக்கு தான் கொடுத்தான். சோதனைக்கு சாப்பிட்டு உள்ள வந்தால் ஏர்போர்ட்டில் என் லைஃப்பில் கிட்டத்தட்ட நான் 20 வருஷமாக ஏர்போர்ட்டில் போய்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு கூட்டத்தை என் லைஃப்லேயே பார்த்ததில்லை. அப்படி கூட்டம், வேலையே செய்யலை. கல்கட்டா ஏர்போர்ட்டு எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும், நல்ல ஏர்போர்ட்டு, இந்தியாவிலே ரொம்ப சூப்பர் ஏர்போர்ட்டு, ரொம்ப குயிக்காக பாஸ் பண்ணலாம், உள்ள விறுவிறுன்னு போகலாம். நல்ல அன்னைக்கு பார்த்து வேலையே செய்யலை, ஃப்ளைட்டை விட்டுட்டோம். அப்போ ஒருத்தர் வந்தாங்க, வாங்க உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன். அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே விட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு வழியே தான் தேடுறான், வழியே எங்களை ஏமாற்றிட்டான். அப்போ ஜோம் பண்ணிக்கிட்டே என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ திடீர்னு ஞாபகம், ஜோஸ்வாவோட ஞாபகம் வந்தது. ஃபோன் பண்ணோம். ஜோஸ்வா சார் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் சார்னார். ஒரு 3.5 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சார். ஆனால் முடித்தார் வேலையை. அவன் அடுத்த டிக்கெட் தான் ஃபுல் டிக்கெட்டுன்ட்டான். இல்லை 6,000 ரூபா கொடுனான். நாங்கள் 5 பேர், 6,000 நல்லாச்சு, 30,000 ரூபா. ஆனால் 5 பேருக்கு 15,000 ரூபா. அது ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்னால், அடுத்த ஃப்ளைட்டில் ஆள் இல்லைன்னா 3,000 ரூபாய்க்கு கூப்பிட்டு போகலான்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அது நமக்கு தெரியாது. ஆனால் கடவுளை நோக்கி பார்க்குறப்போ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக என் வாழ்க்கையில் நான் அடிக்கடி அனுபவிக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல். இது ரொம்ப அடிக்கடி அனுபவிக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல். இது எப்போவுமே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அதே காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்ய என்ன சொன்னார், என்னுடைய கடவுள் நேரடியாக வந்து பேசுகிறான்னு சொல்ல வரல. நீ வெளியே போனது தப்பு தானே. 4 மணி நேரம் காருக்கு வந்து 1,500 ரூபா, வெளியே சாப்பிட 4,000 ரூபா, திருப்பி வர 1,500 ரூபா, 9,000 ரூபா. ஏர்போர்ட்டில் சாப்பிட்டா 4,000 ரூபா தான் ஆயிருக்கும். இல்லை 5,000 ரூபா தான் இருக்குது. 4,000 ரூபா மிச்சம் தான். கொளுத்து போய் தானே வெளியே போனேன். கடவுள் பேசுகிறார். நீ முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. இதே மாதிரி இன்றைக்கி ஒடிசாலேருந்து ஒரு பிரவீன் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஒடிசாவில் ஒரு பகுதி, வைசாக் போய் 6 மணி நேரம் ட்ரெயினில் போனோம். 3 மணி நேரம் காத்திருக்கணும். ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தார். 6 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து 6 மணி நேரம் காரில் 9 மணி நேரம். காரில் போனால் 4 மணி நேரத்தில் போயிடலாம். அவ்வளோ கிலோமீட்டர் தான் நினச்சி காரை பிடிச்சேன். 13 மணி நேரம் போச்சு காரு. ராத்திரி டீசல் இல்லாமல் வழியில் வண்டி நின்று 2:30 மணிக்கு நக்ஸ்லைட் ஏரியாவில் என் மனைவி, இப்படி ஒரு பைத்தியக்காரன் எங்கேயா கிடச்சிப்பியாடா, துட்டு கையில் இருந்தால் இப்படியாடா ஆட்டம் போடுவேன், என் ஒய்ஃபு நீ திட்டி. இதெல்லாம் நான் அவங்கள ஒன்றுமே சொல்ல. என்னென்னா, இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்குற படிப்பினை, நம்ம புரிஞ்சிக்கிறது. இப்படி தான் இந்த மனுஷன் போய் பல டாக்டரை பார்த்தாரு, செட் ஆகலை. நம்பிக்கைப்பட்டார், செட் ஆகலை. கடைசியாக சுரேஷ் ஐயா மாதிரி ஒரு ஐயாக்கார்ட்ட வந்துட்டார். அவர் வந்தோடனே என்ன பிரச்சனைனார் சொன்னார். அவர் பிரச்சனையெல்லாம் சீட்டில் எழுதினார். சீட்டு எழுதிட்டு அவங்களுக்கு மருந்து சீட்டு எழுதி தரேன்னு ஒரு சீட்டு எடுத்தார். அதில் சங்கீதம் 91, 23 எழுதி கையில் கொடுத்து, இதைத்தானே ஒரு நாளைக்கு 5 முறை வாசிங்க. காலைல வெக்கப்பான உடனே எழுந்த உடனே ஒரு தடவை வாசிக்கணும். உணவுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு தடவை வாசிக்கணும். மதிய உணவுக்கு பின்னாலேயோ ஒரு தடவை வாசிக்கணும். இரவுக்கு உணவுக்கு பின்னாலும் ஒரு தடவை பின்னால் வாசிக்கணும். இரவு படுக்கிறப்போ ஒரு தடவை வாசிங்க. இதுதான் முகமதிய நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள். அவங்க 5 கொள்கையில் ஒரு கொள்கை 5 வேளை கடவுளை தொழுது கொள்வது, ஆராதிப்பது. 4:45 மணிக்கு பாங்கு, அல்லாஹு அக்பர்னொன்னே வேகமாக எழுந்திருப்பாங்க, வேகமாக பல் விளக்குவாங்க, முகத்தை கழுவாங்க, குட்டுன்னு ஓடுவாங்க, தொப்பி மாட்டிக்கிட்டு ஓடுவாங்க. கடவுள் பயம். அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் எல்லாவற்றிற்கும் தோத்திரம் செலுத்துங்கள். பென்ஷன் வராட்டாலும் தோத்திரம் செலுத்தணும். வியாதி வந்தாலும், பசி டயரி ஆனாலும், சோறு கிடைக்காட்டாலும் பிரைஸ் டு தி லார்ட், ஆல்வேஸ் பிரைஸ் டு தி லார்ட்ங்கிறார். அதுதான் கொலோசியர் 4ஆம் அதிகாரம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எப்பொழுதும். அதுதான் தானியேல் ஜெயிலில் போட்டாங்க, போகிறாரு. ஆனால் அதை பற்றி கவலைப்படல. பலகணிகள் திறந்திருக்கிற தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பலகணிகள் திறந்திருக்க தன் ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணாராம். எதுக்குமே கவலை அவர் படலை. கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அவர் கவலையே படவில்லை, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்.
நாமும் அதே மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனையின் மத்தியில், வேதனையின் மத்தியில், துன்பங்களின் மத்தியில், கலக்கங்கள் மத்தியில் தகப்பனேன்னு சொன்னால் அதற்குரிய காலங்களில், அதாவது காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒருவேளை நம்ம கேட்டோன்னே கிடைக்கல, அது கஷ்டம். அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த காலத்தில் அந்த நேரத்தில் சரியாக செய்வார். அதில் மாற்று கருத்தே இல்லை. கடவுள் சரியாக செய்கிற ஆண்டவர் அவர். ஏன்னா அவர் சொல்கிறார், உன்னை நான் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உனக்கு 139:16 உன் கருவை என்னுடைய கண்கள் எதென்று கண்டதுங்கிறாரு. ஏசாயா 49:15 நான் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா 46 உன் சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரை உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்பிப்பேன் சொல்கிறாரு. எரேமியா 1:5 நீ தாயின் கருவில் உருவாகும்னே நான் உன்னை தெரிந்தெடுக்கிறேன் சொல்கிற ஆண்டவர். அவர் எப்பொழுதுமே நம்மளை கைவிடுறதில்லை. ஒருவேளை 28ஆம் தேதி நீங்கள் காலையில் சண்டே காலையில் இருந்து இதுவரை தினமும் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கூட இந்த 3ஆவது நாள் நாளை இந்த கூட்டம் முடிகிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை நீங்கள் விசுவாசித்த இந்த இரவிலே ஒரு அற்புதத்தை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. தகப்பனே எனக்கு இறங்குங்க, தகப்பனே எனக்கு இறங்குங்கன்னு இறங்கும். டாடி ப்ளீஸ் ஹெல்ப்னு இறங்குறப்போ அவர் நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. இந்த வியாதி உள்ளற்ற நம்ம சுரேஷ் ஐயகாரு மாதிரி ஐயகாரு எழுதி கொடுத்தார் சீட்டு, பெத்த சீட்டு சிச்சினாரோ. அவர் பெத்த சீட்டு தீஸ்குனாரோ. அதை வாங்கிட்டு போய் படித்தார். ஒரு வாரம் கழித்து வந்து நீ பாருங்கன்னார் டாக்டர். மருந்தும் விருந்தும் மருந்தும் 3 நாள். இவர் 3 நாள் படிச்சுட்டு வாங்கன்னார். 15 முறை படிச்சுட்டு வந்து ஐயா எல்லாம் ஓகேன்ட்டார். என்ன சரியாயிடுச்சு? நடந்த சம்பவமா? அப்போ நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை, கண்ணீரின் மத்தியில், வேதனையின் மத்தியில் இந்த இடத்துல வந்திருக்க உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அதுதான் 91:15 கால பார்மை என்னை நோக்கி கூப்பிடு, வீடுனுடைய கண்ணிக்கும் எது பாழாக்கும் கொள்ள நினைக்கும் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். போகையில் கண்டினியூ டு த ப்ரேயர். எப்போவுமே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. எப்போவுமே ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்குங்க. துதித்து கொண்டே இருக்க. துதி என்பது சத்தமாக துதிக்கிறப்போ, மற்றவங்களுடைய டிஸ்டர்பன்ஸில் நீங்கள் உட்கார்ந்துருக்கப்போ, நடக்கிறப்போ, படுக்கிறப்போ, யார் கூடயும் உட்கார்ந்து பேசாத அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருங்க. ஆண்டவருடைய தேவைகளை சந்தித்து அததின் காலத்தில் நேர்த்தியாக செய்யும் ஒரு ஜீவுள்ள ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. அந்த ஆண்டவர் எப்போவுமே நம்மை வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை. அமர்ந்த தண்ணீர்னா அந்த தண்ணி ஒரு மாட்டு வண்டி போனால் கலங்கிரும். 2 நாள் கழித்து அந்த தண்ணி தெளிவாக இருக்கும். காலை வச்சா கலங்கிரும். அந்த தெளிவான தண்ணி எடுத்து குடிக்க தேனிலும் மதுரமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நிறையா 15 லிட்டர் தண்ணி கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாரம் தண்ணியை பிடிச்சி கேனில் வச்சிட்றாங்க. தூசிலாம் கீழே போயிடுது. 2 இன்ச்சுக்கு மேலே பைப்பு வச்சு உறிஞ்சி எடுத்துட்றாங்க நல்ல தண்ணியாக, எந்த மருந்தும் போடாமல். இதுதான் அமர்ந்த தண்ணீர் அண்டை, நல்ல தண்ணி, குட் வாட்டர். அப்படி தண்ணியை கொடுக்கும் ஆண்டவர். வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, தகப்பனே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, உம்முடைய பிரசனத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பேன்னு சொல்கிறப்போ, எல்லா நிலையிலும் நம்ம திருமணத்திற்கு பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், போகிறப்போ ஜபத்தோடு போகிறப்போ, ஆதியாகமம் 24 எப்பா காரியம் வாய்க்குமா வேலைக்காரர் கேட்குறார். கர்த்தருடன் இருக்கிறார், நான் வித் யூ வி ஷல் கோ. ஒருவேளை அங்கே காரியம் எதுக்கு அந்த எண்ணம் உனக்கு இப்போ? அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வேலைக்காரன், மூத்த வேலைக்காரர் தான் சொல்லியிருக்கு, எலியேசர் போடலை. அவர் கிளம்புறப்போ ஜெபம் பண்ணார், அந்த ஊருக்குள்ளே போய் ஜெபம் பண்ணார், அந்த வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணார். 3 தடவை ஜெபம் பண்ணுவார். இதுதான் ப்ரேயர். நம்ம எப்போ நம்ம ஜெபத்தோடு அந்த திருமண வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும். நேற்று ஒரு பையனை பார்த்தேன், எனக்கு பொண்ணே கிடைக்கல. ஒரு பாஸ்டர் பையன். நேற்று ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கு பேசுகிறேன். ஒரு ஈசிஐ சர்ச்சு எருக்கஞ்சேரி, பெரிய சர்ச்சு எருக்கஞ்சேரி.
1ஆம் தேதி 2ஆம் தேதி ஐயர்மார் வீட்டில் சாப்பாடு போட்டு மக்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஜெப கூட்டம் வைப்பாங்க. என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னுடைய குரு, பைபிள் டிக்ஷனரி எனக்கு அவர். பையனுக்கு பொண்ணு பார்க்காரு. அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டை பற்றி ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு சொல்லக்கூடாது. ரொம்ப நாள் பொண்ணு தேடுறாரு, ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைக்கல. என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ ஏன்டா செட் ஆகலை? நகை போடக்கூடாதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. பெண்ணுக்கு அழகு என்னது? நகை. வீண் அலங்காரம் வேண்டான்னு தான் சொல்லி, நகை போடாதான்னு சொல்லியிருக்காரா? சொல்லலையே. அந்த அம்மா ராகேல் நகைலாம் கொண்டு போச்சுல்ல, கொண்டு போச்சா இல்லையா? ரெபேக்காள் கொண்டு போனாங்களா இல்லையா? ஆபிரகாமுடைய மனைவி சாராள் போட்டாங்களா இல்லையா? போட்டாங்கள்ல. போடாது அவங்க விருப்பம். நகை போடக்கூடாது ஃபஸ்ட்டு கண்டிஷன். நகை போடாத பொண்ணு வேணுமா? சரி, அது ரொம்ப ஈஸி தாண்டா, ஒன்றே கிடைக்கும். இல்லை, ஹைட்டு, வெயிட்டு, கண், ஹைட்டு, வெயிட்டு, கண் சைஸு, பாடி சைஸு, கலரு, இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இது கடவுள் அங்கே இல்லை. எங்கே இல்லை? அங்கே இல்லை. நான் சாரா டக்கர் காலேஜில் 2 வருஷத்துக்கு முன்னால், இப்போ ஒரு 6 மாதமாக நான் செக்ரட்டரியாக இல்லை, ஒரு நாடகம் போட்டாங்க கிறிஸ்மஸ்க்கு. ஈசாக்கு, ரெபேக்காள். அப்படி அந்த ஜெபத்தில் அந்த 4 சகோதரி போனாங்களாம் கணத்துக்கு. 4 பேருக்கும் வாலிப வயது, மாப்பிள்ளை வேணும். ஒருத்தி ஜெபம் பண்ணா, என் வீட்டுக்கார் இவ்வளோ அழகாக இருக்கணும், சுரேஷ் ஐயாக்காரு மாதிரி ஹைட்டு வெயிட்டாக இருக்கணும், பார்ப்பதுக்கும் அழகாக இருக்கிறார்ல பாருங்கள், நான் வெள்ளை முடியாக இருந்தாலும் அழகாக இருக்கார். அப்படி ஒரு பொண்ணு நல்ல வேணும், ஒரு பொண்ணு ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஒரு பொண்ணு பணக்காரனாக வேணும் ஜெபம் பண்ணிச்சான். இந்த ரெபேக்காள் மட்டும் ஜெபிக்கிற ஒரு மனிதன் வேணும்னுச்சா. அதுதான் வேதத்தில் செகண்ட் ஒய்ஃப் இல்லாத ஒரே மனிதர் ஈசாக்கு மட்டும்தான். வேண்டுதல் ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை எப்போ நீங்கள் ஜெபத்தோடு பெண்ணை தேடுறீங்களோ. என் 3ஆவது மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. என் மனைவி 2-3 அப்ளிகேஷன். என்னென்னா, பையனுக்கும் பொண்ணுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வயசு இருக்கணும், கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கணும், இப்படிலாம் பார்த்தாங்க. கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணத்துக்கு மோன்சி வர டேட் தான் கல்யாணம்னாங்க. கொரோனா வந்து கல்யாணமே நின்று போச்சு. நான் சொன்னேன், ஏசு வர அன்னைக்கு கல்யாணம் வை. மோன்சி நம்மளை மாதிரி ஒரு மனிதர், அவ்வளோதான். நீ ஜெபம் பண்ணாலும் கேட்பார், நான் ஜெபம் பண்ணாலும் கேட்பார். விசுவாசோட ஜெபம் கேட்கப்படும். அதுதான் ஃபெய்த்து, அதுதான் லைஃப், அதெல்லாம் லைஃபு. நம்ம ஜெபம் என்பது நம்ம நம்பி கடவுள்கிட்ட நம்ம காரியத்தை, எனக்கு இப்படி வேணுங்கிறதுக்கு நல்ல மருமகள் கிடச்சிருக்கா, என்னுடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுக்கு 2 மருமகள், ஒரு மருமகன், ஒரு இதுவரை பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இதுவரை ஒரு சூப்பர் பிள்ளைங்க, கடவுளுக்கு பயந்த பிள்ளைங்க, எந்தவித கெட்ட பழக்கம் இல்லாத பிள்ளைங்க, ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொற்கேட்டு நடக்கும் பிள்ளைகளை தந்திருக்காருன்னா ஜெபந்தான். என் மனைவியோட ஜெபம் மட்டும்தான். என் மனைவி முழங்கால்னு ஜெபிக்கிற ஜெபந்தான் அந்த பிள்ளைகளை இவ்வளோ உயர்த்திருக்கு. என்னுடைய ஜெபம் உயர்த்திருக்கு. அதுதான் தன் பிள்ளைக்கு. நீங்கள் ஆசீர்வாதம் டிவியோட ஓனர் ஆலன் பாலுடைய அப்பா ஜெய்பால் 4 அடி 4 அடி உயரம் தான். நம்ம ஜோசுவாவோட 2-3 இன்ச்சு கம்மியாக இருப்பார். பார்த்துக்கோங்க எப்படி இருப்பார்னு. ஒரு டீச்சர். ஆனால் அவர் சொல்கிறார், என் பிள்ளைக்காக உசிலம்பட்டியில் 1 வயசில் ஏஜி சர்ச்சில் ஞானஸ்தானம் கொடுத்தேன். என் பிள்ளைக்காக நான் தினம் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி பெரிய ஊழியக்காரனாக மாறிட்டான். நான் சைக்கிளில் போகிறேன், பென்ஸில் போகிறார். ஆடிக்காரோட பென்ஸ் தான் பெருசு. நீங்கள் நானும் ஜெபிக்கிறப்போ, நான் ட்ரெயினில் வர்றேன், சைக்கிளில் வரேன், பைக்கில் வரேன். என் மகன் பென்ஸ் காரில் தான் போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு பென்ஸ் கார் BMW கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்போ, நம்ம ஜெபத்தோடு நம்ம லைஃப்பை நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ, நிச்சயமாக அந்த வருஷம் ஒரு பிளெஸ்ஸிங் ஆண்டாய், ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய். அதுதான் சொல்கிறாரு. இது 115:12 நேற்று எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின்படி அந்த 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 மெசேஜை தான் ஜெபம் பண்ணேன். சங்கீதம் 115:12. லார்ட் இஸ் ரிமெம்பர்ட் மீ. என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். என் பேரை சொல்லி, என் ஹைட்டு வெயிட்டை சொல்லி என்னை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது ஆசீர்வாதத்துக்கான நம்புவதற்கான வார்த்தைனா 136
23 சொல்கிறாரு, 136:23, நம்முடைய தாழ்மையில் நம்ம நினைத்தவரை ஒன்றுமே இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, இருக்க வீடு இல்லை, யாருமே இந்த உலகத்தில் நம்மளை மதிக்கலை, பின்தங்கின நிலைமை இருந்த எனக்கு நினச்சி என்னை உயர்த்திருக்கிறார். அவரை நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும். அந்த ஆண்டவரை துதிப்பதான் தானியேல், அந்த ஆண்டவரை துதித்ததான் தாவீது, அதுதான் ஆபிரகாம், அதுதான் பவுலடிகள். யார் ஆண்டவரை துதித்தாங்களோ உயர்த்தப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கி அந்த ஆண்டவரை துதித்து, தகப்பனே எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பேன்னு கேட்குறப்போ நிச்சயமாகவே துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியன்னு சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவற்ற தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லி என் வழிகளெல்லாம் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி நாங்கள் கால் பண்ணிட்டோம்ப்பா, உம்மட்ட சொல்லிட்டோம் தகப்பனே, எங்களுடைய விண்ணப்பத்தை உம்மிட்ட சொல்லிட்டோம் தகப்பனே, என்னுடைய பிரச்சனைகளை உம்மிட்ட சொல்லிட்டோம் தகப்பனே. இங்கே கூர்ந்து கவனித்திருக்கீங்க, பல வருஷமாக வட்டியோடு கெட்டப்படுற என் வீட்டு அந்த வரி, என் வீட்டுக்கான அந்த டியூ இன்னும் முடியாத நிலைமையில் இன்றைக்கி நான் ரிட்டைர்மெண்ட் காலத்தில் நான் என்ன செய்வேன் என்ற ஏக்கத்தோடு கண்ணீரோடு அந்த டியூ முடியாத நிலைமையில் கண்ணீரோடு என் மகளுக்கு எப்படியாவது ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் முடியல, எந்த வீடே முடியலையே, இது யாருக்குங்கிற பிரச்சனையில் மகனும் மகளும் போட்டி போட்டுக்கொண்டு மன அமைதி இல்லாத நிலைமையில் இருக்கிற எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே, சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று உலக பிரகாரமாய் கொடுக்கிற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் வார்த்தையின்படி ஒரு அற்புதம் தகப்பனே. என் பணியில் முடியாத நிலைமை, இன்னைக்கு எத்தனையோ வருஷங்களா வர முடியாத ஒரு கடன் எனக்கு வந்து ஐயா இவருக்கு விடுதலை தந்திருக்கீங்க, அந்த அமைதியின் வாழ்விற்காக நன்றி 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 என்று நன்றி சொல்லி ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட உம்முடைய பிரசனை எங்களோடு வரட்டும், உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும், உம்முடைய இரக்கம் உங்களோடு வரட்டும் தகப்பனே. ஒரு விதமான டிஃபிகல்ட்டான ஒரு வியாதிக்கு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க, அந்த கேன்சர் கட்டி, இது கேன்சர் கட்டி, நான் கீமோ எடுக்கலை, அதுக்கு மருந்து எடுக்கலை, ஆப்ரேஷனுக்கு நான் ஒப்பு கொடுக்கல, ஆனால் கடவுள் எனக்கு அற்புதம் சுகம் தருவார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைக்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே வார்த்தையின்படி அந்த அன்பு சகோதரனுக்கு ஒரு அற்புதம் தகப்பனே. அவங்க நாளைக்கு சாட்சி சொல்லணும்பா, உம்முடைய கிருபை அந்த பிள்ளையோடு ஒரு அற்புதம், ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்ற அற்புதத்தின்படி தகப்பனே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் உயிரோடு இருக்கிற இருதயத்தில் விசுவாசித்து என்னை நம்புன்னு ரோமர் 10:9-10 சொல்லிருக்கீங்க. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைக்கு உம்முடைய பிரசனம் இறங்கி ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஒரு நாள் இத்தனை நாட்கள் 28ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தில் அநேகர் பேசினாங்க, அநேகர் வார்த்தை கேட்டோம், நாங்கள் விசுவாசித்தோம், எங்கள் கட்டுக்கள் அறுக்கப்பட்டுச்சு, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது, இரவில் நல்ல நித்திரை தந்தீங்க. அதே நித்திரை தகப்பனே, சங்கீதம் 77:4 இந்த இரவில் சங்கீதம் 4:8 அந்த நித்திரை என்ன கண்களுக்கு நீங்கள் தரணும், இன்னைக்கு ஒரு அமைதி நித்திரை எனக்கு தரணும், ஒரு அமைதியை தரணும், ஏக்கத்தோடு ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி